வேளாண் மசோதா திட்டத்தினை திரும்பப் பெற கோரி போராட்ட களத்தில் உயிர்நீத்த போராளிகளுக்கு அஞ்சலி செலுத்துகிற வகையிலும் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் கொண்டு வரும் ஒரு நாள் அடையாள ஒரு ஆர்ப்பாட்டமாக அமைந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர் என்று புதியவர்கள வரவேற்புரை தமிழர்கள் மாவட்ட அமைப்பாளர்கள் இந்த நிகழ்ச்சியிலே முன்னதாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நமது மாவட்டத்தின் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கீதா செல்வம் அவர்களே, ஏனைய பொறுப்பாளர்களே, ஒன்றிய நகர நிர்வாகிகளே, மாநில தலைவர் பொதுமக்களே, கூட்டணி கட்சியிலிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவுறுத்தக்கூடிய சகோதரர்களே, தலைவர்களே, உங்கள் அனைவருக்கும் முத்துப்பேட்டை ஒன்றியத்தின் சார்பாக முதலில் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்பேத்கருக்கு வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் பெரியாருடைய வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். இன்றைய தினம் போராட்டம் களம் என்பது இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு களமாக அமைந்திருக்கிறது. வேளாண் மசோதா திட்டத்தை அனைவராலும் அறியப்பட்ட உண்மை, அனைவராலும் தெரியப்பட்ட உண்மை, அனைவராலும் பேசப்படுகிற உண்மை என்பதை எல்லோருக்கும் புரியும். ஓரிரு வார்த்தைகளில் சொல்லி முடிக்க கடமைப்படுகிறேன். வேளாண் மசோதா திட்டம் யாருக்கான திட்டம் என்பதை மத்திய அரசு, பிஜேபி அரசு அந்த விளக்கத்தை இன்னும் சரியான வரையில் தெரியப்படுத்தவில்லை. இந்த திட்டம் விவசாயிகளை நோக்கி பாய்ந்திருக்கிறது என்று சொன்னால், ஆக கொரோனாவை விட இந்த திட்டம் கொரோனாவை விட புதிய ஒரு நோக்காக அமைந்திருக்கிறது. எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், என் அறிவிக்கும் பெருமைக்குரிய தோழர்களே, இங்க கூடியிருக்கிற வர்த்தக பெருமக்களே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பேசுகிற பொழுது தலைவர்கள் சொன்னார்கள், கொரோனா நேரங்களில் இந்த கொரோனா நேரங்களில் சட்டத்தை அவர்கள் ஈஸியாக வடிவமைத்து வருகிறார்கள். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இந்த கொரோனா நமக்கு மிகப்பெரிய பாதிப்பு இல்லை, ஆனால் நமக்கு எதிராக கொண்டு வருகிற சட்டம் நமக்கு மிகப்பெரிய பாதிப்பு. கொரோனாவில் தப்பித்து நாம் உயிரை பாதுகாத்து விடலாம், ஆனால் இவர்கள் தீட்டுகிற திட்டத்தில் நம்மால் பாதுகாக்க முடியவில்லை. ஆக எந்த உலகத்திலும் சரி, இந்த உலகத்தில் எந்த உலகத்திலுமே சரி, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விவசாயம் சிறந்த நாடுகளில் 5 நாடுகள், அதில் முதல் நாடு சீனா, 2வது நாடு இந்தியா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக 2வது கட்டத்தில் இருக்கக்கூடிய இந்திய நாட்டில், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய உணவு வகைகளை நமக்கு எதிராக நமக்கே கிடைக்க முடியாத அளவிற்கு, நமக்கே உணவுக்கு பஞ்சம் என்கிற தலைமுறை வரக்கூடிய அளவிற்கு இந்த சட்டத்தை போட்டிருக்கிறார்கள். இந்த திட்டம் எந்த வகையான திட்டம்? நீங்கள் அடுக்கடுக்காக பார்த்திருக்க கொரோனா நேரங்களில் பாபர் மசூதி தீர்ப்பு, இது போன்ற வடிவமைப்புகள், கொரோனா நேரங்களில் சிஐஏ இது போன்ற கடுச்சட்ட வடிவமைப்புகள், கொரோனா நேரங்களில் விவசாயிகளை விட்டு வைக்கவில்லை. வயிறு பற்றி எரிகிறது. அன்பு தோழர்களே, நான் ஒரு கூலி தொழிலாளி, ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒன்றிய செயலாளராக நான் இருக்கிறேன். நான் ஒரு கூலி தொழிலாளி, ஒரு கைப்படி இடம் கிடையாது, ஆனால் விவசாயிகளுக்காக நான் உயிர் நீக்கவும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சட்டத்தை நாம் ஒருபோதும் ஆதரிக்க கூடாது. அப்படி ஆதரிப்போமானால் நமக்கு உணவு என்பது அறவே இல்லாமல் மகிழ்ந்து சாகக்கூடிய நிலைமை உருவாகும் தோழர்களே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே விடுதலை சிறுத்தைகள் எடுக்கிற முடிவுகள், விடுதலை சிறுத்தைகள் எடுக்கிற களங்கள், விடுதலை சிறுத்தைகள் எடுக்கிற போராட்டங்கள் அத்தனையும் பொதுமக்களுக்கு தேவையாக அமைந்திருக்கிறது.
இவை அத்தனையுமே பொதுமக்களுக்கு தேவையான ஒரு போராட்டங்களாக கலந்திருக்கிறது. நீங்கள் அன்பு மக்கள், நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும், அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். விவசாயம் ஒவ்வொருவரும் நம்முடைய முதுகெலும்பு. இந்தியாவின் கடைசி இருந்தது விவசாயம். இந்தியாவின் முதுகெலும்பு தான் நம்முடைய முதுகெலும்பு. போராட்டம் என்பது இன்னும் பற்றவில்லை. ஆக பற்ற வைப்பதற்காக நான் சொல்லவும் இல்லை. இது எதற்காக சொல்லுகிறேன்? மாணாக்கர்கள் போராடவில்லை, மாணவர்கள் போராடவில்லை, கல்லூரி மாணவர்கள் மாணவியர்கள் போராடவில்லை, இன்னும் பட்டு தொட்டியெல்லாம் பறந்து கிடக்கிற உலக பொருட்கள் போராடவில்லை, மனிதர்கள் போராடவில்லை. கருத்து வைக்கிறது, எனக்கு நெருப்பு போல துடிக்கிறது என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என அன்பு தெரிவிக்க தோழர்களே, நீங்கள் புரிந்து கொள்ள சந்தர்ப்பத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் அனைவரும் இன்னும் புரட்சிகளால் போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். அனைவரும் புரட்சிகளால் போராட்டங்களை கையில் எடுப்பதற்காக உணவில் நீங்கள் இந்த உணர்வுகளோடு வெளிவர வேண்டும் என்று நீங்கள் உடனடியாக அனைவருமே நீங்கள் போராட்டத்தை அனைவரும் கலந்து கொண்டு ஒரு சிறப்பிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு இப்போது வேறு மீட்பு நன்றி வணக்கம்.